ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 8.2 ஒரு அறிமுகம். என்ன பார்க்க போகிறோம்? மாறுபாட்டு கெழு. என்ன பார்க்க போகிறோம்? மாறுபாட்டு கெழு அப்படின்னா என்ன? இரண்டு தரவுகளின், ஒரு தரவு இல்லை, இரண்டு தரவுகளின் மையப்போக்கு அளவைகள் மற்றும் பரவல் அளவைகளை ஒப்பிடும்போது அவை அர்த்தமற்றதாக உள்ளது. ஏனெனில், ஏன் அர்த்தமற்றதாக இருக்கு? தரவில் கருதும் மாறிகள் வெவ்வேறு அலகுகளை கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு தரவு எழுதுறோம், ஒரு இது வெயிட்டை பார்த்துறோம், இன்னொன்று ஹைட்டை பற்றி எழுதுறோம். வெயிட்டுக்கு அலகு கிலோகிராம், ஹைட்டுக்கு சென்டிமீட்டர், அந்த மாதிரி. இப்போ ஆட்களின் எண்ணிக்கை சம்பளம்னு வச்சுக்குவோம். ஆட்களின் எண்ணிக்கைக்கு அலகு கிடையாது, சம்பளத்துக்கு ரூபாய்ன்ற மாதிரி வரும். ஸோ எண்ணிக்கைக்கும் இந்த இதுக்கும் ரெண்டு தரவுகளை நாம் ஒப்பிடு பார்க்கும் பொழுது அதனுடைய அலகுகள் வெவ்வேறையா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இங்க ரெண்டு தரவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 கிலோ 85 ரூபா, 1.5 கிலோ 21 ரூபா 60 பைசா. அப்போ இதனுடைய அலகு வேற, இதனுடைய அலகு வேற. இதனுடைய அலகு கிலோகிராம், இதனுடைய அலகு ரூபாய்னு. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகளின் ஒத்த மாற்றங்களை நாம் ஒப்பிட திட்ட விளக்கத்திற்கு தொடர்புடைய அளவான ஒரு மாறுபாட்டு கெழுங்கிறத நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். இந்த ரெண்டுக்கும் அந்த யூனிட் ஒரே மாதிரி இல்லாம இருக்கனால இத ரெண்டுக்குமான ஒரு கெழுவை நாம பயன்படுத்த போறோம். ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். மாறுபாட்டு கெழுனா என்னன்னா, திட்ட விளக்கத்தை சராசரியால வகுத்தா கிடைக்கிறது. இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். இந்த கருத்தை நமக்கு அளித்தவர் யாரு? புள்ளியியலாளர் கார்ல் பியர்சன்றவர். முதல் தரவின் மாறுபாட்டு கெழு, குமுலேட்டிவ் வேரியன்ஸ், சிவி. அதை எப்படி எழுதலாம்? மாறுபாட்டு கெழு சிக்மா 1/x1 பார் திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்க இன்டு அதை எதனால கூறணும்? நாங்க சதவீதமாகத்தான் கூறணும். அதே போல இரண்டாம் தரவின்றத சிக்மா 2/x பார் 2 இன்டு 100 அப்படின்னு சொல்றோம். எந்த தரவின் மாறுபாட்டு கெழு, இது ரொம்ப முக்கியமானது, எந்த தரவின் மாறுபாட்டு கெழு குறைவாக உள்ளதோ அது அதிக சீர்மைத்தன்மை உடையது. அதாவது ரெகுலரா பரவி இருக்குன்னு அர்த்தம். அதிக நிலைப்புத்தன்மை உடையது எனவும் சொல்லலாம். அந்த மாறுபாட்டு கெழு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தரவு நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இரண்டு தரவுகளை எடுத்துக்கொள்வோம். ஏங்கிறது 500, 900, 800, 900, 700, 400, பிங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப சராசரி திட்ட விளக்கம், இந்த ஏக்கு சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏக்கு திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க, பிக்கு சராசரி, பிக்கு திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த இரண்டு தரவுகளின் சராசரி மற்றும் திட்ட விளக்கங்களை ஒப்பிடும் பொழுது அவை முற்றிலும் வேறுபட்டது. இந்த ரெண்டையும் பாருங்க, இது வேற சராசரி, இது வேற, இது வேற, இது வேறையா. ஆனால் பியின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது, பியின் சராசரியின் திட்ட விளக்கத்தையும் பாருங்க, ஏஐ போல எவ்வளவு கூட இருக்கு? கிட்டத்தட்ட 60% கூட இருக்குன்னு சொல்றாங்க. எனவே இரு தரவுகளுக்கும் வேறுபாடு இல்லை. சிறிய சராசரி, சிறிய திட்ட விளக்கமானது தவறான முடிவுக்கு நம்மளை வழிவகுக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு மாறுபாட்டு கெழு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மாறுபாட்டு கெழுனா என்னது? திட்ட விளக்கத்தை சராசரி அளவுக்கு 100 பெருக்கி, திட்ட விளக்கத்தை சராசரி அளவுக்கு 100 பெருக்கி பார்த்தா ரெண்டுக்குமே மாறுபாட்டு கெழு 27.4% வரும். அப்ப இரண்டு தரவுகளும் ஒரே மாறுபாட்டு கெழுவை கொண்டுள்ளன. இரண்டு தரவுகளின் மாறுபாட்டு கெழுகள் சமமாக இருந்தால் அவை ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்ற முடிவுக்கு நாம் வரலாம். அப்ப மாறுபாட்டு கெழு சமம்னா ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது அப்படின்னு முடிவுக்கு வரலாம். பியின் தரவு புள்ளி மதிப்புகள் ஏயின் தரவு புள்ளி மதிப்புகளுக்கு 60% சரியாக உள்ளன. எனவே அவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஆனால் இரு தரவுகளின் சராசரி மற்றும் திட்ட விளக்க மதிப்புகளை பார்த்தோம்னா ஒன்றுக்கொன்று சார்ந்தவை அல்ல. அது வேற நம்பரா இருக்கு, இது 60% இருக்க மாதிரி இல்லை என்ற முடிவுக்கு வருவோம். எனவே நமக்கு மிகவும் குழப்பமான ஒரு மனநிலையை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாறுபாட்டு கெழுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை பற்றிய தகவல்களை மிகச் சரியாக தெரிந்து கொள்ள எதுக்கு இது வேணும் நமக்கு
அவங்க கொடுத்திருக்க தகவல்களை மிகச் சரியாக தெரிந்து கொள்ள மாறுபாட்டு கெழுவை நாம் பயன்படுத்தலாம். இதற்காக நமக்கு மாறுபாட்டு கெழு அவசியமாகின்றது. ஓகே, முன்னேற்ற சொல். மாறுபாட்டு கெழுவானது டேஷ் சார்ந்த மாற்றத்தை கணக்கிட உதவுகிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகளை நாம் சார்ந்த மாற்றத்தை பார்க்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகளை சார்ந்த மாற்றத்தை எப்படி மாற்றம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க 2 தரவு இல்லைன்னா 2-3 தரவு கூட கொடுக்கலாம். திட்ட விலக்கத்தை சராசரியால் வகுத்தால் கிடைப்பது என்னது? மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழுவானது டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றை சார்ந்திருக்கும். சராசரி மற்றும் திட்ட விலக்கம் ஆகியவற்றை சார்ந்திருக்கும். ஒரு தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது 8,2. சராசரி 8, திட்ட விலக்கம் 2 எனில் மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழுவுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மா 2 இது 8 இன்ட்டு 100. 25%. மாறுபாட்டு கெழுவானது என்னது? இங்க 25% தான் குறிக்கணும். 2 தரவுகளை ஒப்பிடும்போது எந்த தரவின் மாறுபாட்டு கெழு டேஷாக இருக்குமோ அது சீர்மைத்தன்மை அற்றதாக இருக்கும். அதிகமா இருக்கிறது தான் சீர்மைத்தன்மை அற்றதாக இருக்கும். குறைவாக இருந்தால் தான் சீர்மைத்தன்மை உள்ளதாக இருக்கும். இங்க மாறுபாட்டு கெழு அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப சீர்மைத்தன்மை அற்றதாக அது இருக்கும்னு சொல்லி. ஓகே.